നിമിത്തം ഞാൻ എൻ്റെ മുഖത്തെ ഈ നഗരത്തിന് മറച്ചിരിക്കുന്നു. അടുത്ത വാക്ക് പറയുന്നത്, ഇതാ ഞാൻ രോഗശാന്തിയും ആമേൻ വരുത്തും. 1-ാം അധികാരത്തിലിരുന്ന് 5-ാം അധ്യായം വരേക്കും, 5-ാം അധികാരം വരേക്കും, ഒന്നാമത്തെ വാക്യത്തിലിരുന്ന് 5-ാമത്തെ വാക്യം വരെയും ആമേൻ ദൈവം സംസാരിച്ച ദൂതുകളെ പറയുകയാണ്. 33-ാം அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரையுள்ள வசனங்கள் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனத்தை இங்க நான் பார்க்கிறோம். ആമേൻ. നിങ്ങൾ കേൾക്കണേ, நல்லா கவனிங்க, ഇവിടെ ശ്രദ്ധിച്ചു. நல்லா கவனிங்க. ബൈബിൾ എല്ലാവരും മടക്കി വെച്ചു. எல்லாம் பைபிளை நீங்க എന്നിട്ട് ഇങ്ങോട്ട് നോക്കി க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ഒരു 10 മിനിറ്റ്, ஒரு 10 நிமிஷம் கவனிங்க. 10 മിനിറ്റ് ഞാൻ ഈ വചനം പറയും, 10 நிமிஷம் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். എന്നിട്ട് നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெபிக்க போயிடுறேன். ആമേൻ. ஆமென். 6-ാമത്തെ വാക്യം പറയാണ്, ഇതാ ഞാൻ 6-ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். இதோ ഞാൻ രോഗശാന്തിയും நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ആരോഗ്യവും വരുത്തി ஆரோக்கியம் வரப்பண்ணி സൗഖ്യമാക്കും. அவர்களை குணமாக்குவேன். സമാധാനത്തിന്റെയും அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் സമൃദ്ധി വെളിപ്പെടുത്തുകയും ചെയ്യും. நான் பரிபூர்ணமாக அதை வெளிப்படுத்துவேன். നിങ്ങൾ ഇവിടെ ശ്രദ്ധിക്കണേ, நல்லா கவனிங்க. 2 കാര്യങ്ങളാണ് അവിടെ പറയുന്നത്. 2 விஷயங்கள் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, നമുക്കതിനെ 2ആയിട്ട് തിരിക്കാം. அதை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ആമേൻ. ഒന്ന്, അവിടെ വായിക്കുന്നത് രോഗശാന്തിയും, முதலாவது நம்ம அங்க வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு குணமாக்குவேன். രോഗശാന്തിയും ആരോഗ്യവും. உங்களுக்கு உங்களுடைய நோய்களை குணமாக்குவேன், உங்களுக்கு ஆரோக்கியம் தருவேன். ആമേൻ. ഇത് ഫിസിക്കലി ഉള്ള റലത്തെ നമ്മെ കാണിക്കുന്നു. இது நமக்கு நம்ம சரீர பிரகாரமான ஒரு விஷயத்தை நம்ம காண்பிக்கிறது. ആമേൻ. അടുത്ത അനുഗ്രഹം, அடுத்த ஆசீர்வாதம் സ്പിരിച്വലി ആണ്. அடுத்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ரீதியில் உண்டாக போகிறது. 2 ബ്ലെസ്സിങ്ങുകളാണ് നടക്കുന്നത്. 2 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. ആമേൻ. ഒന്ന് ഫിസിക്കലി ഉള്ള ബ്ലെസ്സിങ്ങും, ஒன்று சரீர பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், 2 സ്പിരിച്വലി ഉള്ള ബ്ലെസ്സിങ്. இரண்டாவது ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ഈ പകലിൽ ഈ 2 അനുഗ്രഹങ്ങളും നിങ്ങൾക്ക് വീഴാൻ പോകുകയാണ്. இந்த பகல் நேரத்தில் இந்த ரெண்டும் உங்களுக்கு தேவன் தர போகிறார். ആമേൻ. ஆமென். ഒന്ന് ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ആമേൻ. ഈ 2 ബ്ലെസ്സിങ്ങുകൾ ദൈവം നിങ്ങൾക്ക് തരാൻ இந்த പോകുകയാണ്. 2 ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தர போகிறார். ഒന്ന് സ്പിരിച്വലി നിങ്ങൾക്ക് ഒരു അനുഗ്രഹം, ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தர போகிறார். ഒന്ന് ആമേൻ പറ. ആമേൻ പറ. ஆமென் சொல்லுங்க. ஆமென். സ്പിരിച്വലി ഉള്ള അനുഗ്രഹം. இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தர 2 போகிறார். ഫിസിക്കലി ഉള്ള അനുഗ്രഹം. இரண்டாவது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. அல்லேலூயா. ആമേൻ. ഞാൻ വീണ്ടും ആ വാക്ക് പറയുന്നു, സ്പിരിച്വലി ഉള്ള അനുഗ്രഹം, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ആമേൻ. 2 ഫിസിക്കലി ഉള്ള അനുഗ്രഹം. இரண்டாவது சரீர பிரகாரம் ஆசீர்வாதம். ദൈവം നമുക്കൊരു അനുഗ്രഹം തരുമ്പോൾ, தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது, ആമേൻ, ആ അനുഗ്രഹത്തിന്റെ പിറകിൽ നാം എന്തെല്ലാം ചിന്തിക്കണം? அந்த ஆசீர்வாதத்திற்கு தொடர்பு நாம் வேற என்னென்னலாம் யோசிக்கணும்? ഒന്ന് വചനം പറയുകയാണ്, ஒன்று வசனம் சொல்கிறது, ഞാൻ നിങ്ങൾക്ക് രോഗശാന്തി തരും. நான் உங்களை குணமாக்குவேன். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഞാൻ നിങ്ങളെ ഗുണപ്പെടുത്തും. நான் உங்களுடைய நோய்களிலிருந்து உங்களை குணப்படுத்துவேன். ഞാൻ പറയുന്നു, ഒരു വ്യക്തി 10 വർഷമായിട്ട് അവൻ തളർന്നിരിക്കുകയാണ്. ஒரு மனிதன் 10 வருஷமா அவனுடைய சரீரம் முழுசும் தளர்ந்து போயிருக்கு. അവൻ സൗഖ്യമായി, அவன் நோயிலிருந்து குணம் பெற்றான். അവൻ നല്ലതുപോലെ ഓടിക്കൊണ്ടിരുന്നവനായിരുന്നു, அவன் நல்ல ஓடிக்கிட்டு അവൻ இருந்தவன், നല്ല ജോലി ചെയ്തവനായിരുന്നു. நல்ல வேலை செய்தவன். പക്ഷെ അവൻ ഇപ്പോൾ തളർന്നു കിടക്കുകയാണ്. ஆனா அவன் இப்ப ரொம்ப தளர்ந்து முடியாம கிடக்கிறான். എങ്ങനെ അവൻ സൗഖ്യമായി? அவன் எப்படி சுகம் பெற்றுட்டான்? പക്ഷെ മെഡിക്കൽ സയൻസ് പറയുക, ஆனால் மருத்துவம் சொல்லுகிறது, അവൻ ബ്രദർ, നിങ്ങൾക്ക് പഴയതുപോലെ ഓടാൻ പറ്റത്തില്ല. பிரதர், உங்களால பழையது போல ஓட முடியாது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നിങ്ങൾക്ക് പഴയതുപോലെ ആരോഗ്യമില്ല, உங்களுக்கு பழைய ஆரோக்கியம் இப்ப இல்லங்க. നിങ്ങൾ ഗുണമായി, நீங்க குணமாயிட்டீங்க. പക്ഷെ നിങ്ങൾക്ക് പഴയതുപോലെ ഓടാൻ പറ്റത്തില്ല. ஆனா உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பழைய காலத்துல ஓடுறது மாதிரி இப்ப ஓட முடியாது. പഴയതുപോലെ ജോലി ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. உங்களுக்கு முன்னாடி நீங்க வேலை செஞ்ச மாதிரி പഴയതുപോലെ വെയിറ്റ് എടുക്കാൻ പറ്റത്തില്ല. உங்களால இப்ப வெயிட் தூக்க முடியாது. പക്ഷെ വചനം പറയുകയാണ്, வசனம் சொல்கிறது, ഞാൻ നിനക്ക് രോഗത്തെ സൗഖ്യമാക്കും, நான் உன்னுடைய வியாதியை குணமாக்குவேன், നിന്റെ ആരോഗ്യത്തെ മടക്കി തരും. உன்னுடைய இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தருவேன். ആമേൻ. നിന്റെ നഷ്ടപ്പെട്ടു പോയ ആരോഗ്യത്തെ മടക്കി തരും. நீ இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தருவேன். ഈ പകലിൽ ആത്മാവ് പറയുന്നു, ആമേൻ, ഒരു സൗഖ്യം മാത്രമല്ല, നിന്റെ വർഷങ്ങളെ, നിന്റെ സംവത്സരങ്ങളെ ദൈവം ഈ പകലിൽ മടക്കി തരാൻ പോകുകയാണ്. சரீர சுகம் மாத்திரமல்ல, இழந்து போனவைகள், உங்களுடைய வருஷங்கள், உங்களுடைய காலங்களை கர்த்தர் திரும்பி தர போகிறார். വിശ്വസിക്കാൻ തയ്യാറാണോ? நீங்க விசுவாசிக்க ரெடியா? 1 2 യെസ്. വിശ്വസിക്കാൻ തയ്യാറാണോ? நீங்க விசுவாசிக்க ரெடியா? നിന്റെ നഷ്ടപ്പെട്ടു പോയ കാലങ്ങളെ ദൈവം മടക്കി തരും. நீங்கள் இழந்து போன காலங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர போகிறார். രോഗസൗഖ്യവും തരും, சரீர நோயிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் தருவார், ആരോഗ്യത്തെ തരും.
உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தருவார். അതിന്റെ അർത്ഥം പറയാം. அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். രോഗസൗഖ്യം കിട്ടും, நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், പക്ഷെ ആരോഗ്യം കിട്ടത്തില്ല. ஆனா இழந்து போன ஆரோக்கியம் நமக்கு கிடைக்காது. പക്ഷെ വചനം പറയുകയാണ്, ஆனா வசனம் சொல்லுகிறது, നിന്റെ ആരോഗ്യത്തെ മടക്കി തരും. நான் நீங்க இழந்து போன உங்க ஆரோக்கியத்தை திரும்ப தருவேன். ആരോഗ്യ മേഖലയുമായിട്ട് നിങ്ങൾക്ക് എന്തോ കണക്ഷൻ ഉണ്ട്. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட உங்க சரீரத்துல ആരോഗ്യ മേഖല മെഡിക്കലുമായിട്ട് നിങ്ങൾക്ക് എന്തോ ഒരു കണക്ഷൻ ഉണ്ട്. நீங்க மெடிக்கல் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஸ்டாஃப் நர்ஸ். ആമേൻ, ഹല്ലേലൂയ, പ്രൈസ് ഗോഡ്. ആമേൻ. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ആവിയാൻ എന്നോട് கூட சொல்லுகிறார், ആരോഗ്യവും തരും, உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தருவேன், സൗഖ്യവും തരും, நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலையும் தருவேன். ആമേൻ, വിടുതലും തരും, ஆரோக்கியம் இழந்து போன ஆரோக்கியத்தையும் தருவேன். ആമേൻ. ആമേൻ. എന്നെ പരിശുദ്ധാത്മാവ് കാണിക്കുന്നത് മെഡിക്കലുമായി നിങ്ങൾ ഭയങ്കര കണക്ഷനിൽ നിൽക്കുന്ന ഒരു കാഴ്ച. மெடிக்கலி பயங்கரமான ரிலேட்டடான, நீங்க மெடிக்கலி ரிலேட்டடான ஒரு பர்சன். ആമേൻ. പരിശുദ്ധാത്മാവിനെ അങ്ങനെയാണ് കാണിച്ചത്. அப்படித்தான் ஆவியானவர் காண்பித்தார். ആമേൻ. നിങ്ങളുടെ ലൈഫിന്റെ അകത്ത് ആമേൻ രണ്ട് അത്ഭുതങ്ങളെ പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്യും. உங்க வாழ்க்கையில ரெண்டு விதமான அற்புதங்களை ஆவியானவர் உங்களுக்காக செய்வார். ഒന്ന് നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതവുമായി ബന്ധപ്പെട്ട്, ஒன்று உங்க குடும்ப வாழ்க்கையோடு கூட தொடர்பு கொண்டு ദൈവം ഒരു അത്ഭുതത്തെ ചെയ്യും. ஒரு அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. രണ്ട് നിങ്ങളുടെ തലമുറകളുമായി ബന്ധപ്പെട്ട ഒരു അത്ഭുതത്തെ. இரண்டாவது உங்க தலைமுறைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதத்தை பாப்பீங்க. ആമേൻ. ஆமென். എനിക്ക് രണ്ട് തലമുറകളെ കർത്താവ് എന്നെ കാണിക്കുന്നു. ரெண்டு குழந்தைகளை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார், ரெண்டு பேர். ആമേൻ. എനിക്കറിയത്തില്ല, പരിശുദ്ധാത്മാവ് അങ്ങനത്തെ ഒരു കാഴ്ച കർത്താവ് എന്നെ കാണിക്കും. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். ആമേൻ. ദൈവത്തിന്റെ ഒരു ഫേവർ നിങ്ങളുടെ വീട്ടിലുണ്ട്. தேவனுடைய மிகப்பெரிய அனுகிரகம் உங்க வாழ்க்கையில் இருக்குது. ദൈവം ചിലതിനെ തിരിച്ച് വിളിച്ചു തരും. தேவன் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு சில விஷயம் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். നിങ്ങൾ അതിനെ എങ്ങനെ എടുക്കുമെന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. நீங்க எப்படி எந்த ரீதியில நீங்க எடுத்துக்கிறீங்க புரியல. തിരിച്ചു വിളിച്ച് ദൈവം ചിലതിനെ തരാൻ പോകും. உங்களை மறுபடியும் கூப்பிட்டு உங்களுக்கு சில விஷயங்களை திரும்ப தர போறாங்க. ഒരു വിഷയത്തിന്റെ അകത്ത് ടൈം കഴിഞ്ഞു പോയി എന്ന് വിചാരിക്കുന്നുണ്ട്. நீங்க ஒரு விஷயம் இது டைம் பார் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க. ഇനി അത് സമയമില്ല, இனி அது அந்த விஷயம் நடக்காது, அதுக்குரிய டைம் முடிஞ்சு போச்சு. പക്ഷെ ദൈവം പറയണം, നോ, ആരോഗ്യത്തെയും തരും, നിന്റെ രോഗവും സൗഖ്യമാക്കും, നിന്റെ ആരോഗ്യത്തെയും തരും. ஆனா ஆண்டவர் சொல்றார், நோ, உன்னுடைய வியாதியும் குணமாகும், நீ இழந்து போன அந்த காலம், அந்த ஆரோக்கியத்தையும் உனக்கு தருவேன். എന്തോ നിങ്ങളുടെ ലൈഫിന്റെ അകത്ത് ബ്ലോക്ക് ആയി പോയ ഒരു സീസണെ, ഒരു ടൈമിനെ ദൈവം മടക്കി തരാൻ പോകുകയാണ്. உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட ஒரு காலம், அநேக விஷயங்கள் தடைப்பட்டு போன அந்த டைம், அந்த காலத்தை தேவன் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப தர போகிறார். அது നിങ്ങളുടെ ലൈഫിന്റെ അകത്ത് ഒത്തിരി ഇമ്പോർട്ടന്റ് ആയിട്ടുള്ള ചില വിഷയങ്ങളാണ്. அது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள், നിങ്ങളുടെ മനസ്സിനെ മരവിപ്പിച്ച് കളഞ്ഞ ചില വിഷയങ്ങൾ, உங்க மனசை மறதி கொண்டு வந்த சில விஷயங்கள், மறந்து போன சில விஷயங்கள். അല്ലല്ല, മറന്നു പോയതല്ല, എന്നാ പറയുന്നത്, ഭയങ്കര സ്ട്രോങ് ആക്കി എന്ന് പറഞ്ഞാൽ ഇനി ഞാൻ ആ കാര്യത്തെ കുറിച്ച് ചിന്തിക്കത്തില്ല എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ അങ്ങനെ അല്ലായിരുന്നു. പക്ഷെ നിങ്ങൾ അവരുടെ ലൈഫേ അങ്ങനെ അല്ല. നീ கொஞ்சம் டிசிஷன்கள், ஸ்ட்ராங் ஆய டிசிஷன்லேக்கு நீங்கள் மாறி, நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. ரொம்ப உறுதியா சில தீர்மானங்கள் எடுத்துட்டு நான் இனிமேல் அந்த விஷயத்தை யோசிக்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்படி உங்க இருதயம் கடினப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. ഇപ്പോൾ നിങ്ങൾ നിൽക്കുന്നത്, നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്, നിങ്ങൾ ആരാധിക്കുന്നുണ്ടെങ്കിലും, நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க ஆராதிக்கிறீங்க, ஆனாலும் നിങ്ങൾക്ക് ആഗ്രഹം ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്ക് പറ്റുന്നില്ല. நீங்க ரொம்ப விருப்பப்படுறீங்க, ஆனால் உங்களால நீங்க நினைச்சது செய்ய முடியல. സ്പിരിച്വലി നിങ്ങളെ കൊണ്ട് പറ്റുന്നില്ല. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களால முடியல. സ്പിരിച്വലി നിങ്ങൾ ഭയങ്കര ഡൗൺ. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப டவுனா இருக்கிறீங்க. ദൈവം നിങ്ങൾക്ക് അതിനെ തിരിച്ചു തരാൻ പോകും. நீங்க இந்த இழந்து போன இந்த டவுன், இந்த நிலைமை, இழந்து போன இந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் திரும்ப தர போகிறார். നിങ്ങൾ നിൽക്കാൻ തയ്യാറാണെങ്കിൽ, நீங்க ஆண்டவருக்காக நிலைத்து நிற்க தயாரானால், വീടിന്റെ സിറ്റുവേഷനെ, உங்களுடைய வீட்டினுடைய தன்மையை, நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். ദൈവാത്മാവ് പറയുന്നത്, എന്റെ വീടിന്റെ ശാപങ്ങളെ ഞാൻ പൊട്ടിക്കും. உங்க வீட்டில் இருக்கிற சாபங்களை ஆண்டவர் உடைப்பார். ഒരു പ്രോപ്പർട്ടി റിലേറ്റഡ് ആയിട്ടൊരു വിടുതലെ കർത്തർ തരാൻ പോകുകയാണ്. சொத்து ரிலேட்டடா கர்த்தர் அதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை தர போகிறார். ഏതോ കേസൊക്കെ പോലെ പിശാച് ഇടാൻ വേണ്ടി നിൽക്കുന്ന ചില ശാപങ്ങളെ ദൈവം പൊട്ടിക്കാൻ പോകുകയാണ്. உங்களுக்கு எதிராக சில கேஸ்களை போடுவதற்கு பிசாசு பயங்கர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். കാലത്തല്ല, നിങ്ങളുടെ പിതാക്കന്മാരുടെ കാലഘട്ടം തൊട്ട് ഇങ്ങനെ ഈ വസ്തുവുമായിട്ടൊക്കെ ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് നിൽക്കുന്ന ഏതൊക്കെയോ ചില ലോക്കുകളെ ദൈവം മാറ്റാൻ. உங்க மூதாதையர்கள் காலம் முதலாகவே சொத்து சம்பந்தப்பட்ட சில கேஸ் அதை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார்.
എനിക്കറിയത്തില്ല അങ്ങനത്തെ ഒരു കാഴ്ച കർത്താവിനെ அப்படிப்பட்ட ஒரு காட்சி കഴിഞ്ഞതാണോ വരുന്നതാണോ എന്ന് എനിക്കറിയത്തില്ല. പക്ഷേ ഒരു പ്രോപ്പർട്ടിയുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് തന്നെയാണെന്ന് കർത്താവിനെ കാണിക്കുന്നത്. ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல, அது ஒருவேளை கடந்த காலமா இல்லாட்டி வரப்போகுதான்னு தெரியல. ஆனா சொத்து சம்பந்தப்பட்ட உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை கதை காண்பிக்கிறார். അത് നിങ്ങളുടെ ഹസ്ബൻഡിന്റെ ഭാഗത്താണോ അതോ നിങ്ങളുടെ നിങ്ങളുടെ ഫാമിലി ബാക്ക്ഗ്രൗണ്ടിലാണോ എന്ന് എനിക്കറിയത്തില്ല. உங்க சைடோ இல்லாட்டி ലോക്ക് വന്ന് നിങ്ങളുടെ വീട് ഈ പകലിൽ ഞങ്ങൾ അതിനെ ആത്മാവിൽ ക്യാൻസൽ ചെയ്യുകയാണ്. அது உங்க சைடோ இல்லாட்டி உங்களுடைய கணவன் சைடோ தெரியல. ஆனா அந்த தடையை நாங்க இப்போது கட்டி ஜெபிக்கிறோம், உடைத்து ஜெபிக்கிறோம். നിങ്ങൾ ഒത്തിരി പ്രാർത്ഥിക്കണം. நீங்க அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ഈ കോൺട്രാക്ട് തീരുന്നത് പോലത്തെ ഒരു കാഴ്ച കർത്താവിനെ കാണും. கான்ட்ராக்ட் முடிகிற போல அந்த கான்ட்ராக்ட் முடிகிற ஒரு விஷயத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു കോൺട്രാക്റ്റിൽ ഞാൻ നിൽക്കുന്നു, நான் ஒரு கான்ட்ராக்ட்ல நிக்கிறேன், ആ കോൺട്രാക്ട് തീരാൻ പോവുകയാണ്. அந்த கான்ட்ராக்டினுடைய கால அவகாசம் முடிய போகுது. அந்த மாதிரி காட்சியை பாருங்க. ഈ കാലം കഴിയുന്നതിന് മുൻപേ இந்த கான்ட்ராக்டினுடைய டைம் பீரியட் முடியறதுக்கு முன்பாக അടുത്തൊരു പൊസിഷനിലേക്ക് ദൈവം നിങ്ങളെ മാറ്റും. அடுத்த ஒரு உயர்ந்த பதவிக்கு நேராக தேவன் உங்களை நடத்துவார். വിശ്വസിക്കാൻ തയ്യാറാണ്? நீங்க விசுவாசிக்க ரெடியா? നിങ്ങളുടെ ജോലിയുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് ഞാൻ ഈ പറയുന്നത് உங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். അടുത്ത ഈ എന്നാ പറയുന്ന പറഞ്ഞാൽ ഈ സ്റ്റാഫ് നേഴ്സ് എന്നൊക്കെ പറഞ്ഞ് കർത്താവിനെ കാണിച്ചിട്ട് പറയുന്നു, അതല്ല ഈ നേഴ്സുമാരുടെ ഒരു ലീഡർ ഉണ്ടല്ലോ, ലീഡർഷിപ്പ് ഉണ്ടല്ലോ. நீங்க ஸ்டாஃப் நர்ஸா இல்ல, ஆனா நர்ஸுகளை வழிநடத்துகிற ஒரு லீடர் இருப்பாங்களே, டியூட்டர். എന്തോ അങ്ങനെ ഒരു വിഷയവുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് ദൈവം ഒരു വാതിൽ നിങ്ങൾക്ക് തുറക്കാൻ പോകും. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நேராக கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறார். വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? விசுவாசிக்கிறீங்களா? ഇല്ല. വേണമാ 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 വേണം. നിങ്ങൾ വിശ്വസിച്ചോ? യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞാൻ ആത്മാവിൽ അതിനെ ഞാൻ ഇവരുടെ മേൽ റിലീസ് ചെയ്യുകയാണ്. യേശുവിൻ നാമത്തിനാൽ அந்த வாசலை நான் அவர்களுக்காக திறந்து கொடுக்கிறேன். ചില തകർച്ചകൾ വീട് വിട്ട് മാറട്ടെ. அவர்கள் உடைந்து போன தன்மைகள் வீடை விட்டு மாறட்டும். ചില കണ്ണുനീരുകൾ മാറി പോകട്ടെ. கண்ணீர்கள் அவருடைய வீட்டை விட்டு மாறட்டும். ആമേൻ. നിങ്ങളുടെ മക്കൾ അനുഗ്രഹമാണ്. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமானவர்களாக மாறட்டும். ആമേൻ. നിങ്ങളുടെ മക്കളെ കുറിച്ചുള്ള ഭയങ്ങൾ വേണ്ട. உங்களுடைய பிள்ளைகளை குறித்த பயங்கள் வேண்டாம். ഈ പകൽ അങ്ങനെയുള്ള ഭയങ്ങൾ മാറി പോകട്ടെ. பிள்ளைகளை குறித்துள்ள பயங்கள் மாறுவதாக. നിങ്ങൾ ആമേൻ പരിശുദ്ധാത്മാവുമായി ഒത്തിരി ചേർന്ന് വരിക. நீங்க ஆவியானவரோடு கூட இன்னும் கிட்டி சேர வேண்டும். ഈ സ്റ്റൊമക്ക് റിലേറ്റഡ് ആയിട്ട് വരുന്ന ചില പെയിനുകൾ യേശുവിന്റെ നാമത്തിൽ മാറി പോകട്ടെ. வயிறு ரிலேட்டடா வரக்கூடிய அந்த வயிறு வேதனைகள் இயேசு நாமத்தினால மாறுவதாக. ഞാൻ സൗഖ്യമാകുന്നു. நான் சுகமாகிறேன். ഒന്ന് കരമുയർത്തി കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். വചനം പറയുന്നത് ഞാൻ നിങ്ങൾക്ക് வசனம் சொல்லுகிறது நான் உங்களை குணமாக்குவேன். ഈ ചർച്ചിനെ നോക്കി ഞാൻ ആത്മാവിൽ പ്രവചിക്കുകയാണ്. நான் இந்த சபையை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். സൗഖ്യം മാത്രമല്ല, உங்களுக்கு சுகம் குணம் மாத்திரம் அல்ல, നഷ്ടപ്പെട്ടു പോയ കാലങ്ങളെ തിരിച്ചു തരാൻ പോകുകയാണ്. நஷ்டப்பட்ட காலங்களை தேவன் உங்களுக்கு திரும்ப தர போகிறார். ஆமென். എവിടെയെല്ലാം നീ കരഞ്ഞോ, இந்த சபை எங்கெல்லாம் அழுதுச்சோ അതെല്ലാം ദൈവം മടക്കി തരാൻ പോകുകയാണ്. அந்த அழுத சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர போகிறார். ആമേൻ. നടക്കത്തില്ലെന്ന് മെഡിക്കൽ പറഞ്ഞത് നടക്കാൻ പോകുകയാണ്. எங்கெங்கெல்லாம் மருத்துவ ரீதியா நடக்காதுன்னு சொல்லி சொன்னாங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. നടക്കാൻ പോകുകയാണ്. நடக்க போகுது. ആമേൻ. നിന്റെ ആരോഗ്യത്തെ മടക്കി തരാൻ പോകുകയാണ്. நீ இழந்து போனோடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் உனக்கு திரும்ப தர നിന്റെ போகிறார். ലൈഫിനെ മടക്കി തരാൻ പോകുകയാണ്. உன்னுடைய வாழ்க்கை திரும்ப தர നിന്റെ போகிறார். ഫിനാൻഷ്യലിനെ മടക്കി തരാൻ പോകുകയാണ്. இழந்து போன பண നിന്റെ சம்பத்தை திரும்ப தர போகிறார். നിന്റെ സ്പിരിച്വലി ഫാസ്റ്റ് போன நாட்களில் நல்லா ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. ஆமென். நல்ல வசனம் படிச்சிட்டு பட் இப்போ என்னால் முடியாது. நோ. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது, ஆமென், வசனத்தை படிக்குவான், ஆவியில் நிரம்புவான், ஆராதிக்குவான், வர்ஷிப் செய்வான். போன நாட்களே காலம் இரட்டி பலத்தோட துறக்கட்ட 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 துறந்து வரட்ட துறந்து வரட்ட துறந்து வரட்ட. அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமையால் கமான் நீங்கள் സ്വീകരിക്കുക. இந்த சபையின் மேல் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே அது துறந்து வரட்டே. துறக்கட்ட துறக்கட்ட துறக்கட்ட. வியாதிகள் மாறட்டே, வியாதிகள் மாறட்டே, வியாதிகள் மாறுவதாக. ரோகத்தின் கட்டுகள் மாறட்டே, வியாதியின் கட்டுகள் மாறுவதாக. ஓ ரா சந்தரா ஜாலபா ரகசியார்த்ததா. சில வியாதிகள் சில சரீரத்தில் இருந்து மாறுகையான வியாதிகள் சில வியாதிகள் மாறான் போகையான வியாதிகள் மாற போகிறது. சில சாபங்கள் மாறான் போகையான சாபங்கள் மாற போகிறது. ஃபினான்ஷியல்கள் மாறான் போகையான குடும்ப வாழ்க்கையில சாபங்கள் மாறான் போகையான வாழ்க்கையின் சாபங்கள் மாற போகிறது. ஸ்பிரிச்சுவல் பிரேக்குகள் மாறட்டே. ஓ ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய தடைகள் மாறுவதாக. ഞാൻ പറയുന്നത് നിന്നെ നോക്കി പിശാച് പറഞ്ഞത്, ഉന്നെ பார்த்து പിശാച് പറഞ്ഞു, உன்னை பார்த்து பிசாசு சொல்லுச்சு, ஆமென், இனி நீ വളരത്തില്ല, நீ இனி வளர மாட்ட. പക്ഷെ സ്വർഗ്ഗം പറയുക, ஆனா பரலோகம் சொல்கிறது, நீ പഴയതിനേക്കാൾ ഇരട്ടിയായി വളരാൻ நீ പോകുകയാണ്. பழையதை காட்டிலும் நீ 2 மடங்கு வளர போகிறாய்.
ഇത് ചുമ്മാ ഒരു സാധാരണமான വാക്കല്ല, ഇത് സാധാരണ ഇതൊരു പ്രോഫറ്റിക്കൽ വേർഡാണ്. ഇതിനെ സ്വീകരിക്കുന്നവർക്ക് ഇത് ആമേൻ പറയുന്നവരുടെ ലൈഫിൽ നടക്കാൻ പോവുകയാണ്. ஆமென் சொல்லி யாரால அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. இந்த நான் ஆத்மாவில் அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளே சில ஆசீர்வாதங்கள். ஆமென். எஸ் எஸ் ஹalleluya. சில வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். லிட்டரலி தூதர்கள் இறங்கட்டும். ஆமென். لم شهيل بركسمانا تيل رهزياردنا لا ترى كتلا شكل برهزياردنا لا بربا سكوني أرثنا ثرا چلا ثرا ثرا തിരിച്ചു തരാൻ പോകുകയാണ്, തിരിച്ചു തരാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் திரும்ப தர போகிறார். തുള്ളനും പച്ചപ്പുഴും വിട്ടിലും തിന്നുകളഞ്ഞ സംവത്സരങ്ങളെ வெட்டுக்கிளிகளும் பச்சை பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் விட்டு போனவங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர போகிறார். ആമേൻ ആമേൻ. 2024 കൊണ്ടുപോയത്, 23 കൊണ്ടുപോയത്, 22 കൊണ്ടുപോയത് പരിശുദ്ധാത്മാവ് മടക്കി തരാൻ പോകുകയാണ്. 2022 23 24 வருடங்கள் உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் தூக்கிட்டு போச்சு, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இழந்தீங்களோ இவைகள் எல்லாம் பரிசுத்தாவினர் மறுபடியும் உங்களுக்கு தர போகிறார். തിരിച്ചു തരാൻ പോകുകയാണ്. திரும்ப தர போகிறார். ആമേൻ. തിരിച്ചു തരാൻ പോകുകയാണ്. திரும்ப தர போகிறார். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചോണേ, நல்லா கவனிக்கணும். ആമേൻ. ഒരിക്കൽ ആമേൻ പത്രോസ് യോഹന്നാനും ചെന്നപ്പോൾ മുടന്തനായ ഒരു വ്യക്തി സൗഖ്യമാകുന്നുണ്ട്. பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போனபோது ஒரு முடவன் அங்க சுகமாகிறான். சப்பானியான ஒரு மனிதன். ഹല്ലേലൂയ. മുടന്തൻ സൗഖ്യമാകുകയാണ്. சப்பானிய சுகம் பெற்றான். മുടന്തൻ സൗഖ്യമാകുന്നത് എങ്ങനെയാ? ஒரு சப்பானி சுகமாகுவது எப்படி? ஆமென். அவன் அம்மையோட கர்ப்பம் முதல் முடந்தனா. அவன் பிறந்த நாள் முதல் அவன் முடவன், சப்பானியா தான் இருக்கிறான். அவன் பிறந்த நாள் முடந்தனா. அவன் பிறப்பிலே சப்பானியானவன். ஹல்லேலூயா. ஆமென். പക്ഷേ അവൻ സൗഖ്യം അവന്റെ മേൽ വീണപ്പോൾ, ஆனால் அற்புதம் சுகம் அவன் மீது விழுந்த போது, ഹല്ലേലൂയ, അവൻ നടന്നല്ല പോകുന്നത്. அவன் நடந்து போகல. ആമേൻ. ஆமென். നടന്നല്ല പോകുന്നത്. அவன் நடந்து போகல. അവൻ നടന്നു പോയാൽ, நடந்து போனா അവൻ പോന്ന നാളുകളിൽ പോയ ടൈമിനെ തിരിച്ചു പിടിക്കാൻ പറ്റത്തില്ല. அவன் ஒருவேளை நடந்து போனானா அவன் இழந்த நேரத்தை மறுபடியும் திரும்பி பிடிக்க முடியாது. പക്ഷേ അവൻ ഓടിയാണ് പോകുന്നത്. அவன் ஓடி போனான்னு சொல்லி பார்க்கிறேன். കാരണം പോയതിനെ തിരിച്ചു പിടിക്കാൻ, இழந்து போனவைகளை மறுபடியும் பிடித்தெடுக்க ഈ പകലിൽ നിങ്ങളുടെ കാലുകളെ ദൈവം ബലപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. உங்களுடைய கால்களை தேவன் உங்க கால்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறது. சில விஷயங்களை ஓடி ஓடி ஜெயிக்கிறதுக்கான அபிஷேகத்தை கர்த்தர். ஆமென். சில விஷயங்களை கரங்களை தட்டி ஆமென். ஆகாபின் ரதத்தின் முன்பிலோடுவான் ஏலியாவோட காலை கர்த்தர் பலப்படுத்தியது போல சில விஷயங்களை ஓடி தோற்பிக்குவான் கர்த்தர் ஒரு புது பலத்தை. ஆகாபுடைய ரதத்திற்கு முன்பாக எலியா ஓடி ஜெயிப்பதற்கு பலப்படுத்துவது போல உங்க வாழ்க்கையில நீங்க இழந்தவைகளை பிடிக்கும்படியாக தேவன் உங்களுடைய கால்களை பலப்படுத்துகிறார். ആത്മാവിനോട് പറയുന്നു, ഇതുവരെ നീ ഇരുന്നവനായിരുന്നു. ஆண்டவர் சொல்றார், நீங்க இதுவரைக்கும் நீங்க இருந்துட்டு தான் இருந்தீங்க. പക്ഷേ ഇന്ന് നീ ഓടാൻ പോവുകയാണ്. ഇന്ന് മുതൽ நீங்க ஓட போறீங்க. ബ്രദർ, നിങ്ങൾ ഓടാൻ പോവുകയാണ്. അതെ, நீங்க ஓட போறீங்க. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറഞ്ഞു, ചില വിഷയങ്ങൾക്കകത്ത് ദൈവം നിങ്ങളെ ഓടിക്കാൻ പോവുകയാണ്. ചില விஷயங்கள் ஆவியானவர் உங்களை ஓட செய்ய போகிறார். ഇപ്പോഴും നിങ്ങളെ തേടി ചില പൊസിഷനുകൾ വെയിറ്റ് ചെയ്യുന്നു. இப்பயும் உங்களுக்காக சில விஷயங்கள், சில பொசிஷன்ஸ், பதவிகள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ആമേൻ. ദൈവം ആ പൊസിഷന്റെ അകത്തേക്ക് ദൈവം നിങ്ങളെ തിരിക്കുകയാണ്. அந்த பதவிகளுக்கு நேராக தேவன் உங்களை அனுப்புகிறார். ഗവൺമെന്റ് സംബന്ധമായി നിൽക്കുന്ന ചില വിഷയങ്ങൾക്കകത്ത് ഒരു ഭയങ്കര ഡെലിവറൻസ് നടക്കാൻ പോകുന്നു. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை தர போகிறார். ആമേൻ. കർത്താവിനോട് പറയുന്നത് ഗവൺമെന്റ് റിലേറ്റഡ് ആയി, கவர்மெண்ட் வேலை ரிலேட்டட் ചില ഡോക്യുമെന്റ്സുകൾ, ചില പേപ്പറുകൾ പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങൾക്ക് വേണ്ടി അതിന്റെ വഴികളെ തുറന്നു തരാൻ പോകുകയാണ്. சில டாக்குமெண்ட், சில പത്രങ്ങളെ கர்த்தர் உங்களுக்காக வழி திறக்கிறார். എവിടെയോ ബ്ലോക്ക് ആയി പോയി നിൽക്കുന്ന, കഴിഞ്ഞ ഒരു 4 വർഷമായി ബ്ലോക്ക് ആയി പോയ ചില വിഷയങ്ങളെ ദൈവം അതിനെ റീഓപ്പൺ ചെയ്യാൻ പോകുകയാണ്. கர்த்தர் கடந்த 4 வருஷமாக சில விஷயங்கள் அப்படியே அடைபட்டு கிடக்கு. கர்த்தர் உங்களுக்காக அதை இன்றைக்கு திறக்கிறார். ആമേൻ. എത്ര ശ്രമിച്ചിട്ടും ഇന്ന് തുറക്കും, നാളേക്ക് ഓപ്പൺ ആകും. ഇങ്ങനെ നിൽക്കുന്ന ചില വിഷയങ്ങളെ പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു ഒരു ഭയങ്കര സഡൻ പിക്കപ്പ് ആയിട്ട്, இன்னைக்கு திறக்கும், இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், நீங்க யோசிச்சு வெயிட் பண்ண விஷயங்களை சடன் பிக்கப் உடனே இன்னைக்கு உங்க லைஃப்ல நடக்கும். അടുത്ത 16 നാളുകൾക്കുള്ള, അടുത്ത 16 നാட்களுக்குள்ள ആമേൻ, ഒരു ഭയങ്കര ഡെലിവറൻസ് നിങ്ങൾ ചില വിഷയങ്ങളെ കാണാൻ പോകുകയാണ്. உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு விடுதலை நீங்க பார்க்க போறீங்க. എനിക്കറിയത്തില്ല നിങ്ങളുടെ വീടിന്റെ അകത്തുനിന്ന് ഒരു ഡോക്ടർ ഉണ്ടാകുമെന്ന് പരിശുദ്ധാത്മാവിനോട് ஆவியானவர் சொல்றாரு, உங்க வீட்ல இருந்து ஒரு டாக்டர் எழும்புவாங்க. ஆமென்.
ഒരു ഡോക്ടർ പുറത്തു വരും. உங்க குடும்பத்திலிருந்து ஒரு டாக்டர் கர்த்தர் கொண்டு வர போகிறார். ഈ രണ്ട് പ്രോപ്പർട്ടികളെ കർത്താവ് എന്നെ കാണിക്കും. ரெண்டு சொத்து ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். രണ്ടിടങ്ങൾ, ரெண்டு இடங்கள், രണ്ട് സ്ഥലങ്ങളിൽ നിൽക്കുന്ന ഒരു കാഴ്ച. ரெண்டு வெவ்வேறான இடங்கள்ல இருக்கிற ஒரு சொத்து எனக்கு அதை காண்பிக்கிறார். എന്ന് പറഞ്ഞാൽ എനിക്ക് പ്രോപ്പർട്ടി മീൻസ് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇവിടെയുണ്ട് അവിടെയുണ്ട്, രണ്ട് സ്ഥലങ്ങളാണ് കർത്താവിനെ കാണിക്കുന്നത്. ரெண்டு இடங்களை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். രണ്ട് സ്ഥലങ്ങൾ സംബന്ധമായി, ரெண்டு இடங்கள் சம்பந்தமாக ഒരു ഭയങ്കര വിടുതൽ ദൈവം ചെയ്യാൻ പോവുക. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரப்போகிறார். അത് പ്രോപ്പർട്ടി എന്ന് പറയുമ്പോൾ വസ്തുവല്ല അതിനെ കാണിക്കുന്നത്. சொத்தை கர்த்தர் காமிக்கல. ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா சொத்து அல்ல, രണ്ട് സ്ഥലങ്ങൾ, ரெண்டு வெவ்வேறான இடங்கள். രണ്ടിടങ്ങളിൽ നിൽക്കുന്നു നിങ്ങൾ. நீங்க ரெண்டு இடத்துல நிக்கிறீங்க, அங்க இங்கேயுமா. ഒന്നാക്കി ദൈവം അതിനെ നിർത്താൻ പോകും. அந்த ரெண்டையும் கர்த்தர் ஒன்றாக்கி உங்களை நிலைநிற்க செய்ய போகிறார். ഒന്നാക്കി നിർത്താൻ പോകും. ஒன்றாக உங்களை நிற்க செய்ய போகிறார். ഈ ബാങ്കുമായിട്ടൊക്കെ കണക്റ്റഡ് ആയി, பேங்க் சம்பந்தப்பட்ட ഈ ദൈവം എന്തോ ഒരു ഡെലിവറൻസ് നിങ്ങൾക്ക് തരുന്നുണ്ട്. உங்க வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு விடுதலை தர போகிறார். ബാങ്ക് സംബന്ധമായി ദൈവം എന്തോ ഒരു പുതു വഴിയെ ദൈവം തുറക്കും. பேங்க் சம்பந்தமான ஒரு புது வழியை கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறார். അത് അതിന്റെ ടൈം ആയിക്കൊണ്ടിരിക്കുക. அதுக்குரிய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ആമേൻ. അത് ദൈവം നിങ്ങൾക്ക് തുറക്കും. அது ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார். ആമേൻ, ആമേൻ. ഈ മേരി മരിയ ഇങ്ങനെ പറയുന്ന ഒരു പേര് പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കും. மேரி மரியா அப்படிங்கிற ஒரு பேரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். അങ്ങനെ ഒരു പേര് കർത്താവിന് നിങ്ങളത് മനസ്സിൽ വെച്ചോണം. அந்த பேரை நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க, மனசுல ആ வச்சுக்கங்க. പേരുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് ഫാമിലിയുമായി കണക്റ്റഡ് ആയി, அந்த பேருக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு கனெக்ஷன், ആ പേരുമായി ബന്ധപ്പെട്ട് ഒരു പ്രായമായ ഒരു വ്യക്തിയുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് എന്തോ ഒരു സമാധാനത്തെ ദൈവം നിങ്ങളിലൂടെ കൈമാറും. ஒரு சமாதானத்தை உங்கள் மூலமாக, ஒரு வயசான ஒரு அம்மா அவங்களுக்கான உங்கள் மூலமாக ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருவார். ഞാൻ ഈ വാക്ക് പറയുമ്പോൾ തന്നെ ലിറ്ററലി ദൈവത്തിന്റെ കരം നിങ്ങളുടെ വീട്ടിൽ ഇറങ്ങും. நான் இந்த உங்களுக்காக சொல்லி എല്ലാ കണ്ണുകളെയും മൂടി എല്ലാവരും ജപിച്ച് உங்க வீட்டுல தேவனுடைய கரம் இறங்குவதை நான் பார்க்கிறேன். എല്ലാ കണ്ണുകളെയും മൂടി, എല്ലാ കണ്ണുകളെയും മൂടി, எல்லா கண்களையும் மூடி, യേശുവേ எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாம். ഞാൻ ആത്മാവിൽ ഇങ്ങനെ കൽപ്പിക്കുന്നു, நான் ஆவியில இவ்வாறாக நான் கட்டளையிடுகிறேன், ഒരു ശരീരത്തിന്റെ അകത്ത് ഒരു ഡെലിവറൻസ് നടക്കട്ടെ. இவங்க சரீரத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலை நடப்பதாக. ഒരു പരിശുദ്ധാത്മാവിന്റെ കരം ഇറങ്ങട്ടെ. பரிசுத்தாவியனுடைய கரம் இறங்குவதாக. നിങ്ങൾക്ക് വേണ്ടി ദൈവം ഒരു പൊസിഷനെ വീണ്ടും മാറ്റി നിർത്തുന്നു. உங்களுக்காக தேவன் மறுபடியும் ஒரு பதவியை உங்களுக்காக கர்த்தர் செப்பரேட் பண்ணி வைக்கிறார். ചില പേപ്പറുകൾ മൂവ് ആകുന്നു. அதற்காக சில பத்திரங்கள், பேப்பர்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. അത് ഗവൺമെന്റ് തലവുമായി കണക്റ്റഡ് ആണ്. அது கவர்மெண்ட் பதவியோடு கூட தொடர்புடையது. ആമേൻ. എന്നെ കർത്താവിനെ അടുത്തൊരു വാക്ക് പറയുന്നത് ഈ പൊളിറ്റിക്സുമായിട്ടൊക്കെ കണക്റ്റഡ് ആയി. அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ആമേൻ. അങ്ങനെയുള്ള ചില വ്യക്തികളുമായി ദൈവം ചില വിടുതലുകൾ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്യും. அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட சில விடுதலைகளை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். ആമേൻ. ദൈവം നിങ്ങളെ അങ്ങനെ ചില ദൗത്യങ്ങളെ ഏൽപ്പിക്കും. தேவன் அப்படிப்பட்ட சில பொறுப்புகளை உங்களுக்கு தரப்போகிறார். നിന്റെ സൈനിന് ഭയങ്കര പ്രാധാന്യമുണ്ട്. உங்க கையெழுத்துக்கு பெரிய ஒரு மதிப்பை தேவன் உண்டாக்குகிறார். ആമേൻ. ദൈവം അങ്ങനെ ചിലതിനെ ചെയ്യാൻ പോവുകയാണ്. அப்படிப்பட்ட சில ഉയർവുகளை കർത്തർ உங்களுக்கு തരപ്പോകുകയാണ്. ഇത് പറയുമ്പോൾ നിങ്ങളുടെ വീടിനകത്ത് ഭയങ്കര ബാക്ക് പെയിനെ കൊണ്ടിരുന്ന ഒരു സ്പിരിറ്റിനെ കർത്താവിനെ കാണിക്കുന്നു. உங்க குடும்பம், உங்க வீட்டுல யாருக்கோ பெரிய இடுப்பு வேதனை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். பேக் பெயின், முதுகு வலி, അസ്ഥികളുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് எலும்புகள் ரிலேட்டட் ஆக നിൽക്കുന്ന ചില വ്യാധികളെ ദൈവം സൗഖ്യമാക്കുന്നു. சில வியாதிகளை தேவன் இப்பொழுது குணமாக்குகிறார். എനിക്കറിയത്തില്ല നിങ്ങളുടെ ഒരു തലമുറ ഡോക്ടർ ആകും. எனக்கு தெரியாது உங்களுடைய பிள்ளை ஒருத்தர் டாக்டர் ஆவாங்க. ആമേൻ. ദൈവം അതിനുള്ള വഴികളെ തുറക്കുകയാണ്. தேவன் அதற்குரிய வழிகளை திறக்கிறார். അതിന്റെ ജ്ഞാനത്തെ ദൈവം മാറ്റിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அந்த குழந்தையினுடைய ஞானத்தின் தன்மை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ആമേൻ. ഒരു രാജ്യത്തിന്റെ ഡോറുകൾ ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി தேவன் உங்களுக்காக வெளிநாடுகளுடைய கதவுகளை திறக்கிறார். ആ മകൾക്ക് വേണ്ടി ദൈവം അങ്ങനത്തെ ഒരു ഡോർ തുറക്കുകയാണ്. அப்படி அந்த மகளுக்கு வேண்டி தேவன் அப்படிப்பட்ட ஒரு வழியை திறக்கிறார். ദൈവം അങ്ങനത്തെ ഒരു കാഴ്ച മകൾ ആമേൻ ആമേൻ അങ്ങനെ ഒരു വഴി ദൈവം തുറക്കാൻ പോവുകയാണ്. மகனுக்கு மகளுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வெளிநாடு போகக்கூடிய வழியை திறக்கிறார். ആമേൻ. ദൈവം എന്തോ ഭയങ്കര സിസ്റ്റമാറ്റിക്കലായി ചില കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോവുകയാണ്. உங்க வாழ்க்கையை தேவன் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். ആമേൻ, ആമേൻ. ഈ പി ലെറ്ററിൽ ആരംഭിക്കപ്പെടുന്ന ഒരു നെയിം പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. லெட்டர் பி ஆரம்பிக்கிற ஒரு பேரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ആമേൻ. പിയിൽ ആരംഭിക്കപ്പെടുന്ന ഒരു നെയിം, பியில் ஆரம்பிக்கிற ஒரு நேம் അവർ നെയിം പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. எனக்கு ஆண்டவர் பேரை காண்பிக்கிறார். അങ്ങനെ ഒരു നെയിം സംബന്ധമായിട്ട് എന്തോ ഒരു വിടുതൽ
ഈ പകല് സംഭവിക്കുന്നുണ്ട്. அந்த இன்னைக்கு பகல் காலம் லெட்டர் பீல ஆரம்பிக்கிறவருடைய பேர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் இன்னைக்கு பகல்ல தேவன் தருகிறார். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചു. எல்லாம் ஜெபிக்கலாம். ஹalleluya. പ്രാർത്ഥിച്ചു. எல்லாம் ஜெபிக்கலாம். சபை ஜெபிக்கட்டும். சபை ஆண்டவரை துதிக்கட்டும். 2016 ஸ்டார்ட் ചെയ്തിട്ട് 2016 தொடங்கிட்டு പിന്നെ അതിനെ സ്റ്റോപ്പ് ചെയ്തു. நீங்க 2016 தொடங்குனீங்க, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. പിന്നെ അതിനെ ഒരു 3 വർഷം 2019 അതിനെ വീണ്ടും സ്റ്റാർട്ട് ചെയ്യാൻ ആരംഭിച്ചു. വീണ്ടും അതിനെ ക്ലോസ് ചെയ്തു. ആ ചാപ്റ്റർ ക്ലോസ് ചെയ്തു. 2016 தொடங்குனீங்க, ஸ்டாப் பண்ணீங்க. மறுபடியும் 2019 ரீஸ்டார்ட் பண்ணீங்க, மறுபடியும் கொஞ்ச நாள் அதை ஸ்டாப் பண்ணீங்க. പക്ഷേ 2025 ദൈവം അതിനെ റീഓപ്പൺ ചെയ്യും. 2025 தேவன் உங்களுக்காக அதை மறுபடியும் திறக்க போகிறார். അങ്ങനെ ചില പ്രോജക്റ്റുകൾ, அப்படி சில ப்ராஜெக்ட்ஸ், ആമേൻ, ദൈവം അതിനെ റീഓപ്പൺ ചെയ്യുന്നു പരിശുദ്ധാത്മാവോട് പറയുന്നു. தேவன் உங்களுக்காக ஒரு மறுபடியும் அதை திறந்து தருகிறார். ആമേൻ. അങ്ങനെ പറയുമ്പോൾ തന്നെ ഒരു ഷോപ്പുമായിട്ടൊക്കെ ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് ഇതിന്റെ റിലീസിംഗ് നടക്കുന്നു. ஆமென். அப்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கடை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். ആമേൻ. അതിന്റെ അകത്തേക്ക് ചില ബ്ലോക്കുകളെ ദൈവം പൊട്ടിച്ചു മാറ്റുന്നു. அந்த கடை சம்பந்தப்பட்ட சில தடைகளை ஆண்டவர் உங்களுக்காக உடைக்கிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ ചില ഓപ്പണിംഗുകൾ ഉണ്ടാകട്ടെ. യേശുവിൻ നാമത്തിൽ ആണ്ട് ഇവർക്ക് ഒരു திறந்த வாசல் ചില ടെൻഷൻസുകൾ മാറിപ്പോകട്ടെ. ഇവർക്ക് இருக்கிற എല്ലാ മന പോരാട്ടങ്ങളും മാറട്டும். രണ്ട് സ്ഥലത്ത് നിന്ന് ഫിനാൻഷ്യൽ കിട്ടേണ്ടതുണ്ട്. രണ്ട് இடத்துல இருந்து பணம் வர வேண்டியது இருக்கு. രണ്ട് இடங்கள்ல இருந்து ആ രണ്ടിടങ്ങളിൽ നിന്നുള്ള ഫിനാൻഷ്യലിനെ ബ്ലോക്ക് ചെയ്തിരിക്കുന്നു. രണ്ട് இடத்துல இருந்து வர வேண்டிய பணத்தை தடை பண்ணியிருக்கு. ഞാൻ ഈ പ്രോഫസിയൊക്കെ പറയുമ്പോൾ ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് ഒന്നും മനസ്സിലാകത്തില്ല. நான் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லும்போது இப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியாது. പക്ഷേ അടുത്ത ടൈം ഞാൻ വരുമ്പോൾ നിങ്ങളായിരിക്കും സാക്ഷി പറയാൻ പോകുന്നത്. அடுத்த டைம் வரும்போது நீங்க தான் சாட்சி சொல்ல போறீங்க. ആമേൻ. ആമേൻ. രണ്ട് ഇടത്തിൽ നിന്നും നിങ്ങൾക്ക് ഫിനാൻഷ്യലുകൾ ദൈവം തുറക്കും. രണ്ട് இடத்துல இருந்து தேவன் உங்களுக்காக ഫിനാൻഷ്യൽ പണ வாതിலை தேவன் உங்களுக்காக திறக்கிறார். ഞാൻ യേശുവിന്റെ നാമത്തിൽ തുറന്നു വരട്ടെ. യേശുവിൻ നാമത്തിൽ அந்த പണ ആണ്ടവരെ ആശീർവാദം திறந்து வருவதாக. വീട് സംബന്ധമായ ഒരു ഭയങ്കര വിടുതൽ നടക്കുന്നുണ്ട്. വീട് റിലേറ്റഡ് ആக സംബന്ധமாக ഒരു பெரிய ഒരു വിടുതலை ഞാൻ ഈ മകനെ അനുഗ്രഹിക്കുകയാണ്. ആശീർവദിച്ച് ജപിக்கிறேன். ഈ ഹാർട്ടുമായിട്ടൊക്കെ ബന്ധപ്പെട്ട് ഇവരുടെ വീടിന്റെ അകത്ത് ഒരു ഭയങ്കര വിടുതൽ നടക്കട്ടെ യേശുവിൻ നാമത്തിൽ. இருதய நோய் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய விடுதலை நடப்பதாக. ബ്ലെസ് ചെയ്യുന്നു യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ. ആശീർവദിച്ച് ജപിக்கிறேன் യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ. എല്ലാവരും ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ് നിന്നാൽ എല്ലാം എളിമ നിൽக்கலாம். ഹല്ലേലൂയ. ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ പോകുന്നു. ഞാൻ ഉங்களுக்காக ജപിக்க போகிறேன். എല്ലാ കണ്ണുകളെ മൂടി. എല്ലാം കണ്ണുകളെ മൂടി. എല്ലാ കണ്ണുകളെ മൂടി. എല്ലാവരും നം കണ്ണുകളെ മൂടി. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എല്ലാ കണ്ണുകളെ മൂടി. ഓ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ യേശുവേ. എല്ലാവരും നല്ല അഭിഷേകത്തിൽ ഓ ദൈവ സാന്നിധ്യം കൊണ്ട് ശരീരത്തിന്റെ അകത്തേക്ക് ഒരു അഭിഷേകം വന്ന് വീഴട്ടെ. ശരീരത്തിന്റെ മേൽ അഭിഷേകം വന്ന് വീഴട്ടെ. ചില ഭയങ്ങൾ മാറിപ്പോകട്ടെ. ആമേൻ. ഒരു ഭയങ്കര ഡെലിവറൻസ്, ഒരു മികപ്പെரிய വിടുതலை നടப்பதாக. ആമേൻ. ഇതുവരേക്കും നീ ഭയന്നിരിക്കുന്ന ചില വിഷയത്തിന്റെ അകത്ത് നീ ഭയന്നിരിക്കുന്ന ചില വിഷയങ്ങളിലെ ദൈവത്തിന്റെ കരം ഇറങ്ങാൻ പോവുകയാണ്. ദൈവത്തിന്റെ കരം ഉനക്കാக ഇറങ്ങി. ഇപ്പോൾ തന്നെ ഭയത്തിൻ കെട്ടുകൾ മാറിപ്പോകട്ടെ. ഭയത്തിൻ കെട്ടുകൾ മാറുവதாக. ആമേൻ. ചില മരണത്തിൻ കെട്ടുകൾ മാറിപ്പോകട്ടെ. മരണത്തിൻ കെട്ടുകൾ മാറുവதாக. നിന്റെ ലൈഫിന്റെ അകത്തുള്ള ചില ബ്ലോക്കുകളെ കർത്താവ് പൊട്ടിക്കുന്നു. ആമേൻ. ദൈവത്തിന്റെ വചനം നീ ഇങ്ങനെ പറഞ്ഞു കൊടുക്കുന്ന കാണുന്നു. ദൈവത്തിന്റെ വചനത്തെ ആമേൻ ഈ കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഇങ്ങനെ പറഞ്ഞു കൊടുക്കുന്ന, ഈ സൺഡേ സ്കൂൾ പോലെയൊക്കെ ഇങ്ങനെ പറഞ്ഞു കൊടുക്കുന്ന, ആമേൻ, അങ്ങനത്തെ ഒരു കാഴ്ച കർത്താവ് എന്നെ കാണിക്കുന്നു. ആമേൻ. ആമേൻ. ദൈവവചനത്തെ പറഞ്ഞു കൊടുക്കുന്നു. നീ ദേവനുடைய വചനത്തെ சொல்லி கொடுக்கிற டீச்சரா கர்த்தர் என்னை உனக்கு காண்பிக்கிறார். നിന്റെ മേൽ അങ്ങനത്തെ ഒരു അഭിഷേകം ഉണ്ട്. உன் மேல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு. നീ കർത്താവിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടും. നീ ആണ്ടവருக்காக பயன்படுவாய். അയ്യോ, ഈ മീറ്റിംഗിന്റെ അകത്ത് യേശപ്പാ നീ പേസണം എന്ന് ഇതിന്റെ അകത്ത് ഏറ്റവും കൂടുതൽ പ്രാർത്ഥിച്ച നീയാ. இந்த கூட்டத்துல ஏசப்பா நீ எங்க கூட பேசணும் அதிகமா ஜெபம் பண்ண ஒரு ஆளு. ആമേൻ. ഇന്ന് പകൽ നിന്റെ പ്രാർത്ഥന ദൈവം കണ്ടിട്ടുണ്ട്. ഉன்னுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டார். നീ എഴുതി വെച്ചോ, 2025 4 മാസത്തിൽ നിന്റെ ലൈഫിന്റെ അകത്ത് ദൈവം ഭയങ്കര ബ്രേക്ക് ത്രൂകളെ തരാൻ
நீ எழுதி வச்சுக்க 2025 4வது மாசம் உன் லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும். നീ തേടി പോകണ്ട, നിന്നെ തേടി ചിലത് വരാൻ പോകുകയാണ്. നീ ആരെയും തേടി പോമാട്ട, ഉன்னையே തേടി நிறைய விஷயங்கள் வரப்போகிறது. നിന്റെ വീടിന്റെ അകത്ത് വരാൻ പോകുകയാണ്. ഓ വീട്ടുക്കുള്ള வரப்போகுது. നിന്റെ ലൈഫ്, നിന്റെ ഫ്യൂച്ചർ സംബന്ധമായി ചില അത്ഭുതങ്ങളെ ദൈവം വെളിപ്പെടുത്തും. ഓ வாழ்க்கை உன்னுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட சில அற்புதங்களை ഇത് പറയുമ്പോൾ തന്നെ ഫിസിക്കലി ഇതിനെ അൺഫിറ്റ് ആക്കുന്ന ഒരു ശാപം നൊയ്കളെ ആത്മാവിൽ ഞാൻ അതിനെ ബ്രേക്ക്. ஓ உன்னை பிசிக்கலி அன்ஃபிட் ஆக்குகிற, நீ பிசிக்கலி உன்னை வேதனைப்படுத்துகிற அந்த நோயை, சாபத்தை நான் கடிந்து ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya, Hallelujah, Hallelujah, oh Hallelujah, Hallelujah, Hallelujah. ഈ മകളുടെ മേൽ ഒരു സമാധാനത്തെ ഞാൻ ഡിക്ലെയർ ചെയ്യുന്നു. മകൾ മീது ഒരു മികപ്പെரிய സമാധാനം കടന്നു ഇപ്പോൾ തന്നെ ഇവളുടെ ലൈഫിന്റെ അകത്ത് ഒരു സമാധാനം വെളിപ്പെടട്ടെ. ഇവളുടെ வாழ்க்கைയിൽ സമാധാനം വെളിപ്പെടുവதாக. ചില വഴികൾ തുറന്നു വരട്ടെ. ഇവൾക്ക് ചില വഴികൾ തുറപ്പதாக. നിന്റെ യൂട്രസുമായിട്ടൊക്കെ കണക്റ്റഡ് ആയി നിൽക്കുന്ന ലോക്കിനെ ആത്മാവിൽ ഞാൻ ബ്രേക്ക് ചെയ്യുകയാണ്. യൂട്രസ് റിലേറ്റഡ് ആയിരിക്കുന്ന എല്ലാ തടകളെ ഞാൻ ഉടൈത്ത് ജപിக்கிறேன். യേശുവിന്റെ നാമത്തിൽ നിന്റെ ശരീരത്തിനകത്ത് ഡെലിവറീസ് നടക്കട്ടെ. യേശുവിൻ നാമത്തിൽ അവൾക്ക് വിടുതൽ നടക്കട്ടെ, വിടുതൽ നടക്കട്ടെ, വിടുതൽ ശാപത്തിൻ കെട്ടുകൾ മാറട്ടെ, ശാപത്തിൻ കെട്ടുകൾ മാറട്ടെ. ശരീരത്തിന്മേൽ ഒരു ഭയങ്കര ഡെലിവറൻസ്. ടേക്ക് യുവർ കൺട്രോൾ ഇൻ അതോറിറ്റി. യേശുവിൻ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ ശരീരത്തിന്റെ മേലെല്ലാം ഒരു വിടുതൽ നടക്കട്ടെ. യേശുവിൻ നാമത്തിൽ ആമേൻ, 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 ആമേൻ. യേശുവേ, യേശുവേ, യേശുവേ. പാസ്റ്റർ, ഞാൻ സഭയെ നോക്കി ഒരു പ്രവചനം പറയാം. പാസ്റ്റർ, ഉങ്ക സഭയ്ക്ക് ഒരു ദീർഘ ദർശനം. ദൈവം ചിലതിനെ തിരിച്ചു തരാൻ പോകുക. ആണ്ടവർ உங்களுக்கு இழந்ததை மறுபடியும் தர போகிறார். ആമേൻ, ജീസസ്. നിങ്ങൾ നടക്കാൻ, ഓടാൻ പോവുക. நீங்க இந்த சபை இனி நடக்க அல்ல, ஓட போகுது. ഇനിയും അനേക ആളുകൾ ഈ സഭയ്ക്കകത്തോട്ട് വരും. இனியும் அநேக பெரிய கூட்டம் இந்த சபைக்குள்ள வரப்போகுது. ഒത്തിരി ലീഡർമാർ ഇവിടെ എഴുന്നേൽക്കാൻ പോവുക. இந்த சபையிலிருந்து அநேக தலைவர்கள் தலைமைத்துவத்தில் நிறைய பேர் எழும்பி நிற்க போறீங்க. ഫസ്റ്റ് 1 2 3 ബ്രാഞ്ചുകൾ പുതുതായി ഓപ്പൺ ആകാൻ പോകുകയാണ്. பாஸ்டர் 3 பிரான்ச் இந்த சபைகளுக்கு கர்த்தர் திறந்து தர போகிறார். ஆமென், ஜீசஸ். ஹalleluya, ஓ ஜீசஸ். ഒരു ഇന്റർനാഷണൽ കണക്ഷൻ ഈ ചർച്ചിന് ദൈവം കണക്ട് ചെയ്യാൻ പോകും. ஒரு இன்டர்நேஷனல் ஃபாரின் சம்பந்தப்பட்ட ஒரு கனெக்ஷனை கர்த்தர் இந்த சபையோடு கூட இணைக்கிறார். ഞാൻ കാണുന്നത് ഇവിടെ വരും മിനിസ്ട്രി മിഷണർമാര്. நான் பார்க்கிறேன் அந்த ஃபாரினர்ஸ் இங்க வர்றாங்க. 2025 26 ആയി കണക്റ്റഡ് ആയി ഒരു ഓൺ പ്രോപ്പർട്ടി കർത്താവ് കൈ തരും. 2025 26க்குள்ள சபைக்கு கர்த்தர் சொந்தமான இடத்தை கர்த்தர் தருகிறார். ആമേൻ. ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ പോവാണ്. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ഈ തലയുടെ ഈ ബാക്ക് വശം ഭയങ്കര വേദനയും, இந்த தலைக்கு பின்னாடி ரொம்ப வேதனையோடு கூட ഈ വെയിൻ സംബന്ധമായ ഒരു പ്രശ്നത്തിൽ, இந்த நரம்புல பிரச்சனையோடு கூட ആരൊക്കെയോ ഇതിന്റെ അകത്തുണ്ട്. ஒரு சிலர் இங்க இருக்கிறீங்க. ഞാൻ അവരെ യേശുവിന്റെ നാമത്തിൽ സൗഖ്യമാക്കുന്നു. நான் இயேசுவின் நாமத்தில் அவர்களை എല്ലാ കണ്ണുകളും விடுதலை செய்து ஜெபிக்கிறேன். ഞാൻ പ്രാർത്ഥിച്ചിട്ട് അപ്പം തന്നെ ഇറങ്ങും. நான் ஜெபித்துட்டு நான் உடனே இங்க இருந்து கிளம்புவேன்.
ആമേൻ. ഇപ്പോൾ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുകയാണ്. நான் இப்ப உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன். രോഗികളായുള്ളവർ നിങ്ങളുടെ ശരീരത്തിൽ കൈവെക്കുക. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வியாதி இருக்கோ விசுவாசத்தோட அங்க நீங்க கை வச்சு ஜெபிக்க போறீங்க. ആമേൻ. കടഭാരങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ അത് മാറാൻ പോകുകയാണ്. கடன் பாரங்கள் உங்க லைஃப்ல இருக்குன்னா நான் ஜெபிக்கும்போது அது மாறும். യേശുവിൻ നാമത്തിൽ விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க போறோம். In Jesus name right now. இயேசுவின் நாமத்தினால എല്ലാ இப்பொழுது കടഭാരങ്ങളെയും ക്യാൻസൽ ചെയ്യുന്നു. எல்லா கடற்பாரங்களை நான் கேன்சல் செய்து ஜெபிக்கிறேன். വ്യാധികളെ ക്യാൻസൽ ചെയ്യുന്നു. வியாதிகளை நான் கேன்சல் பண்ணி കുടുംബ പ്രശ്നങ്ങൾ മാറി പോകട്ടെ. குடும்ப பிரச்சனைகள் மாறி போவதாக. ആമേൻ. എഡ്യൂക്കേഷന്റെ മേൽ ഡെലിവറൻസ് നടക്കട്ടെ. படிப்பின் மேலே மிகப்பெரிய விடுதலை நடப்பதாக. ഞാൻ കർത്താവിന്റെ അഭിഷേകത്തിന് സന്തോഷിനെ ബ്ലെസ് ചെയ്യുന്നു. பாஸ்டர் சந்தோஷ் நான் ஆசீர்வதிച്ച് ஜெபிக்கிறேன். സന്തോഷ് പാസ്റ്ററുടെ വൈഫിനെ ബ്ലെസ് ചെയ്യുന്നു. அவருடைய மனைவி நான் ஆசீர்வதிച്ച് ஜெபிக்கிறேன். കർത്താവെ വർഷിപ്പ് ചെയ്യുന്ന കീബോർഡ് പ്ലേ ചെയ്യുന്ന സൗണ്ട് സിസ്റ്റങ്ങൾ ചെയ്യുന്ന കുഞ്ഞുങ്ങളെ ബ്ലെസ് ചെയ്യുകയാണ്. ஆண்டவரே ஆராதனை நடத்துகிற கீபோர்டு ப்ளே பண்ணுகிற ஆண்டவரே மியூசிக் எக்யூப்மென்ட்ஸ் டெக்னிக்கலி ஹேண்டில் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். ഓൺലൈനിലൂടെ ഞങ്ങളെ വാച്ച് ചെയ്യുന്നവരെ ഞങ്ങൾ ബ്ലെസ് ചെയ്യുന്നു. ஆண்டவர் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். യേശുവിൻ നാമത്തിൽ. യേശുവിൻ നാമത്തിൽ. ഈ ഷീബ എന്ന് പറയുന്ന ഒരു നെയിം കർത്താവിനെ കാണിക്കുന്ന പേരുമായി ബന്ധപ്പെട്ട ഒരു ഡെലിവറൻസിനെ ഡിക്ലെയർ ചെയ്തു. ஷீபா அப்படிங்கிற ஒரு பேரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். அவங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய விடுதலை கொடுக்கிறார். நமக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷ. நல்ல கரங்களை தட்டி எல்லாருமே. ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். இதனால் செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமென். மாறாவின் நல்ல கரங்களை தட்டி ஆமென். என் நேசர் என்னோடுண்டு, என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுங்க, என் நேசர் என்னோடுண்டு, என் நேசர் என்னோடுண்டு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை குணப்படுத்தி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னை குணப்படுத்தி எனக்கு ஆரோக்கியத்தை தருவார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார். விசுவாசிக்கிறவன் நல்ல கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களுக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள கரம் இருக்கட்டும். வந்த எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க.